செங்கல்பட்டு காட்டாங்குளத்தூரில் பாரதி என்பவர் வீட்டில் கேஸ் கசிந்து ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்த அவரது 2 வயது குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன், இந்த சம்பவத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நவீன். வணக்கம். காட்டாங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாரதி. இவர் இறைச்சி கடை நடத்தி வருகிறார். இவருக்கு திருக்குமரன் என்கிற மகன் இருக்கிறார். இவரது மனைவி கடந்த சனிக்கிழமையன்று உடல்நலக்குறைவு காரணமாக தனது தாய் வீட்டிற்கு சென்றிருந்தார். இந்த நிலையில திருக்குமரன் மற்றும் பாரதி ஆகிய 2 பேர் அவர்களது வீட்டில் தனியாக இருந்தனர். நேற்று காலை பாரதி தன்னுடைய குழந்தை திருக்குமரனுக்கு பால் காய்ச்சுவதற்காக கேஸ் அடுப்பை பற்ற வைத்திருக்கிறார். அப்போது சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவு காரணமாக வீடு முழுவதும் கேஸ் பரவி இருக்குது. இவர் அந்த தீயை பற்ற வைத்த போது அந்த தீ வீடு முழுவதும் பரவி பலத்த சேதமானது ஏற்பட்டது. தொடர்ந்து உடல் முழுவதும் தீக்காயங்கள் பரவிய நிலையில பாரதி மற்றும் அவரது மகன் திருக்குமரன் ஆகியோர் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தனர். அப்போது அங்கிருந்து அவர்களை மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். தொடர்ந்து அங்கு முதலுதவி சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. தொடர்ந்து திருக்குமரனின் உடல் மோசமடைந்த நிலையில அவரை மேல் சிகிச்சைக்காக எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி தற்போது திருக்குமரன் உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து அவரது தந்தை பாரதி கவலைக்கிடமான நிலையில சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் காட்டாங்குளத்தூர் பகுதியில ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நவீன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939883838. இமெயில் advtthanditv@dttv.in.